ஹாய் நண்பா, நிசி ஆடியோஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்மள்ட்ட வந்திருக்கிறதான ஒரு 4440 ஆம்பு தான். இப்போ கடையில் விற்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து சில பேர் கேட்குறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து சவுண்டு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்குது. இப்போ அந்த ஆம்பில் உள்ளே என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 012 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 4440 ஐசி வச்ச ஒரு சின்னதாக ஒரு போர்டு ஒன்று, அவ்வளோதான், ஒரு ஆடியோ போர்டு ஒன்று. இதில் இது மட்டும்தான் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த ஆம்ப் வந்து போட்டு எல்லோரும் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. சில பேர் வந்து சரி இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு இது சவுண்டு வந்து எங்களுக்கு பத்தலை, ஒரு கிளியரன்ஸாக இல்லை, ஒரு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மள்ட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்குது. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம வந்து மற்ற வேறு போர்டு, எஸ்டிகே போர்டு எப்படி நம்ம 4392 ஐசி எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். இதுலேயே எஸ்டிகேக்கு மேக்ஸிமம் 012 டிரான்ஸ்ஃபார்மர் பத்தாது. 12012 டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் இந்த 012 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம எப்படி ஒரு எஸ்டிகே 4392 ஐசியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆம்பு தான் நண்பா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் கொடுத்தருக்கு இந்த ஆம்பு தான் நான் முதல்ல வந்து அடித்து கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டிரான்ஸ்ஃபார்மரு, அதே 4440 போர்டு வச்சு தான் இந்த ஆம்பு வந்து மார்க்கெட்டில் இருக்கிறத வாங்கியிருக்கிறாங்க. இப்போது அதையே நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம எஸ்டிகே 4392 ஐசியை நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ தெளிவாக காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் உள்ளே என்னென்ன மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோக்காக தான் இப்போ இந்த ஒயரெல்லாம் வந்து டேக் அடிச்சிருந்தது எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பிரிச்சிட்டோம். சில பேர்த்துக்கு இது வந்து தெளிவாக புரியாது, சில பேர்த்துக்கு புரியும். சின்ன சின்ன ஆம்பு வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒரு எஸ்டிகே 4392 ஐசி எப்படி ரன் ஆக வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வச்சுருக்குறோம். இது எப்படி 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு, இது 012 தான், இது 012 தான், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு எப்படி இந்த எஸ்டிகேவை ரன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி நம்ம சீரீஸ் பண்ணி எப்படி வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம லைன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ மீண்டும் உங்களுக்காக ஆன் பண்ணி காமிக்கிறேன். செட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன வோல்டேஜ் வருதுங்கிறது இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா 14.5 வோல்ட் வருது. இது வந்து 12 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறதான வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14.5 அந்த வோல்ட்டுனா வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பண்ணி அதையும் இப்போ காமிக்கிறோம். இதோட வோல்டேஜ் எப்படின்னு பாருங்கள். நமக்கு கிடைக்கிறதான அவுட்புட் வோல்டேஜ் 19.0 வோல்டேஜ். இப்போ இந்த வோல்டேஜ் தான். இப்போ இதில் நமக்கு வந்து டுயல் சப்ளை எதுவுமே கிடையாது, வெறும் சிங்கிள் சப்ளை தான். இந்த சிங்கிள் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ நம்ம வந்து சீரீஸ் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி நம்ம சீரீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 012 டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு 012 டிரான்ஸ்ஃபார்மர். இதில் 2 ஒயர் இருக்குது, இதுலேயும் அதே 2 ஒயர் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்று, இதே சேம் அந்த பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ohms டயோடு போட்டு வந்து 4700 கெப்பாசிட்டர் போட்டு 50 வோல்ட்டில் 25 வோல்ட்டே போதும். ஆனால் இருந்தாலும் 50 வோல்ட் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம அன்றைக்கி இருந்த கெப்பாசிட்டர் இதுதான், அதனால் இதை போட்டு ஒரு சின்னதாக ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவோம். இது என்னென்னு பண்ணியிருக்கிறோம்னா, இதில் வந்து ஒரு இதில் பண்ண இந்த ப்ளஸ்ஸோட வோல்ட்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும், இழுத்து காமிக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸோட வோல்டேஜுமே இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்த வர மைனஸ் வோல்டேஜுமே சீரீஸ் பண்ணிட்டோம். சீரீஸ் பண்ணிவிட்டு இதில் வர ப்ளஸ்ஸையுமே இதில் வர மைனஸையுமே எடுத்தோம்னா இப்போ நமக்கு கிடைக்கிறதான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 35 வோல்ட் பக்கம் வரும். அது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்களா? 47.5/3 இந்த மாதிரி ரேஞ்சில் காமிச்சிட்ருக்கு. இப்போது சீரீஸ் பண்ணுறப்போ நமக்கு எந்த அளவுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய ஆம்பு உங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறதான ஆம்ப் இருந்தது அப்படின்னா, 012 இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரன் ஆகுதான்னு மட்டும் எடுத்து செக் பண்ணி இந்த மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு 4392 ஐசியை இந்த இங்கே கிடைக்கிறதான இந்த ஐசியை ரொம்ப விலை கம்மி தான். இதுக்கான கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற இதே போர்டு தான். இது நான் போட்டிருக்கிறது வந்து உதயா போர்டு. இதுக்கு மேட்சாக தான் இந்த ஐசிக்கு மேட்சாக அதே உதயாவில் இந்த பிடி தான் போட்டிருக்கிறேன். இந்த பிடி நம்பர் பார்த்தீங்கன்னா உதயா பிடி 2ன்னு வந்திருக்க சீரீஸில் வர ஒரு டிரான்சிஸ்டர் பிடி தான். இதுக்கு இது தெளிவான பக்கா மேட்சிங்கு. இது வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஐடியா பண்ணி நீங்களே பார்த்து இதை செஞ்சு உங்களுக்கு சவுண்டு எச்சா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 8 இன்ச்சு நான் போட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் 50 வோல்ட் வரைக்கும் தாங்கும். இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா 4 8 இன்ச்சு வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சேனலுக்கு 2 8 இன்ச்சுமே, இன்னொரு சேனலுக்கு 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் ரெண்டுமே நான் போட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ சவுண்டு குவாலிட்டி, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஐசியோட
ஒரு சவுண்டு குவாலிட்டி வந்து எந்த ஐசிலையுமே இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். லோ பட்ஜெட்டில் இது மிகப்பெரிய ஒரு பக்காவான ஒரு ஐசி, ஒரு போர்டு. இதுக்கு மேட்சாக இது பக்காவாக இருக்குது. நீங்களும் இதை பாருங்கள், இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.